இன்னையோட மினி விளாக். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்தியாவுக்கு ட்ரிப் வர்றதுக்கு. பையனுக்கு ஜூன் எண்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து முடியும். சம்மர் வெக்கேஷன்ஸ் ஒரு 2 months வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜூலை மிட்டில் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு இயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 months 7 monthsலேயே வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். இந்த முறை தான் பார்த்திங்கன்னா அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கழித்து ஊருக்கு போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காலையில் என்னோடய ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து புதினா கொத்தமல்லி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மாவு இருந்தது. அதனால் இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எப்போவுமே பையனுக்கு ஏதாவது காலையில் சாப்பிட கொடுப்பேன். நானும் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் கரெக்டாக வந்து சாப்பிட்டுடுவேன். ஏதாவது கொஞ்சமாக லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணி போல் சாப்பிட்டுடுவேன். ஏன்னா ரொம்பக்கு அடுத்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா. அதனால் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு தான் சமைக்கிறது. இன்றைக்கி கொஞ்சமாக கார்ன் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி ரைஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட்டு பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக் ஸ்க்ராம்பிள் வெஜ் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு.